ஏடா மிஸ் சம்பப்பூ எல்லாம் எப்படிட்டு இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் தென் இன்னைக்கு ஸ்டெப் டாடி தான் வந்திருக்கணும். சாரி, முன்னாடி இது ஏன் போடுறேன்னா இது ஃபினிஷ் பண்ணிடலாம்டா. சரியா, இதையும் முடிச்சுட்டு ஸ்டெப் டாடியும் முடிச்சுட்டு தென் ஒன் ஷாட் மட்டும் தான்டா வரும் நம்ம சேனல்ல. ஏன்னா எஃப்எஃப் பெருசா ஒன்றும் போக மாட்டுது. அதனால முடிச்சுட்டு ஒன் ஷாட்டு, அதுக்கு போனஸ் பாட்டு, ஒன் ஷாட்டு போனஸ் பாட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் போனஸ் பாட்டு போடலாம். அப்புறம் இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரலாம்டா என்ன. ஏன்னா அப்படிதான் தோணுது. எஃப்எஃப்லாம் கொஞ்ச நாளைக்கு ஓரங்கட்டி வச்சுட்டு முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு தான் ஒரு வேற ஃபுல்ஃபில்லாக முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இறுக்கமா இருக்காது. ஓகேவா, அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்காது. ஐயோ அது முடிக்காம இது வேற போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டிசைனா என்ன கத்தத்தை விட எஃப்எஃப் எல்லாம் முடிச்சுட்டு ஓகேவா, எஃப்எஃப் எல்லாம் முடிச்சு கட்டிட்டு இது ஒரு எஃப்எஃப் முடிச்சுட்டேன்னா ஸ்டெப் டாடி மட்டும் தான் இருக்கு. அது ஒரு 3 to 4 அப்படிதான் வரும். அதை மட்டும் எப்படியாச்சும் முடிச்சுட்டு ஒன் ஷாட்டாவே போடலாம்டா. எல்லாத்துக்குமே ஒன் ஷாட் போடலாம்டா. யாங் லைனுக்கும் போடலாம்டா, மேக்னி லைனுக்கும் போடலாம்டா. கேட்குற எல்லாத்துக்கும் ஒன் ஷாட் தான்டா இந்த மேட்டுக்கு. ஓகேவா, ஃபிக்ஸ் ஆயிட்டேன், பார்க்கலாம். ஓகேவா, சரி ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. லாஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா சரி. அப்புறம் ஒன்று முன்னாடி சொல்லிடுறேன், வீடியோஸ்லாம் போடாமல் இருந்தேன். ஓகேவா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க, அக்கா ஒன் ஷாட் போடுங்க என் பர்த்டேக்கு அப்படிலாம். அக்கா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் இந்த இரும்புக்காக. ஓகேவா, எனக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால நடுவலைன்னா நான் இரும்புனேன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எப்படியாச்சும் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். பட் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது இரும்பிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேசிட்டேன். லாஸ்ட் என்ன பார்த்துருப்போனா ஆர்யா வந்திருப்பா. ஆர்யா வந்துட்டு இந்த வீட்டோட ஓனர். நீங்கள் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு தயாங் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். லவ்வும் சொல்லியிருப்பா. தயாங்னோ சொல்லிட்டு தான் இருப்பாரு வந்துட்டு. ஆனா லவ் இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஓ சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். ஏன்னா எங்க வீட்டுல கொடுக்க முடியாது. கிளம்பு நீட்டா என்ன பண்றது, அங்க இருக்க முடியாது இல்லையா. அவருக்கு இன்னும் ஒரு 2-3 month தான் இருக்கு. முடிச்சுட்டு எப்படியாச்சும் அப்படியே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தோணிட்டு இருக்கோம். அதனாலதான் அவர் சொல்லி இருக்க மாட்டாரு. உங்களை பார்த்து நீ உயர்ந்தானே ஏன் அப்படி தோல்ற, நீ யாரு அவனுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, நீங்க டக்குன்னு நான் அவனோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நீங்க கத்தி சொல்லியிருப்பீங்க. சுத்திங்கிறவங்க எல்லாம் பேனு பாக்குறாங்க. தயாங்கே ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்குறான். அவனுக்கு வந்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டல. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேக்குது அந்த பொண்ணு. இல்ல சூன் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து சொல்றான். என்னது ஜூன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, அப்ப கல்யாணம் ஆகல இல்ல அப்படின்னு. ஆகலன்னா என்ன, என் கூட எல்லாமே நடந்துச்சு, மூடிக்கிட்டு எட்டையனவரு அப்படின்ற மாதிரி அவளை தள்ளி விட்டு தயம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவனை அடிக்கிறீங்க. ஏ பேபி அப்படி இல்லடி, நான் சொல்றத புரிஞ்சுக்கேன், அப்புறம் உன்கிட்ட சொல்றேனே அப்படின்ற மாதிரி தயாங் சமாளிக்கிறான். தயாங் என்ன தயாங் இப்படி பண்ணிட்டேன், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆர்யா வந்துட்டு சொல்றான். இங்க பாரு ஆர்யா, இதுதான் என்னோட ஒய்ஃப் ஜூன் ஆக போறா. நாங்கள் 2 பேரும் லவ் பண்றோம். ஐ திங்க் 6 years நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? இந்த லவ்வை பிரேக்லாம் பண்ண முடியாது. ஓகேவா, நாங்கள் ட்ரூவாக லவ் பண்றோம். ப்ளீஸ் நடுவில் வராத. இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஐம் சாரி ஆர்யா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தயங்க வந்து சொல்றான் அந்த பொண்ணுக்கிட்ட. அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டேன் தயாங்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுக ட்ரை பண்ணுது. நீங்க வந்துட்டு இங்க பாரு, அழுகிறதெல்லாம் வெளியே போய் அழுதுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது உங்க வீடாவே இருக்கட்டும், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் என்ன லவ் பண்றேன், நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், வீட்டுல எல்லாம் சமாதானம் வாங்கிட்டோம், எல்லாருக்கும் ஓகே. நாங்க இவனோட காலேஜ் முடிஞ்சு நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். ஓகேவா, நான் உன்கிட்ட இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் எனக்கு இல்லை, பட் இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இவ்வளவு திமிருக்கும் எங்கேயே கரெக்ட் பண்ணிருக்கோம் என்று உனக்கு இருக்கு. சரி ஓகே தாயாங்க, சரி அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, நான் எங்க போய் தங்கத்துன்னு தெரியல. சரி வீட்டுக்கு போக முடியாது, போர் அடிக்கும்,
இங்கே தான் நிறைய பேர் இருக்கீங்களே, நானும் ஜாயின் ஆகிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அது கேட்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே டயாங் பார்த்து முறைக்கிறீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போ டயாங் வந்துட்டு நோ சொல்ல முடியாது, ஏன்னா அது அவளோட வீடு, நீங்கள் வந்துட்டு வாடகைக்கு தானே இருக்கீங்க. அதனால் ஓகே ஆரியா நீ வந்துட்டு தங்கிக்கலாங்க, இன்னொரு ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இவங்களாம் எங்கே தங்குவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆரியா பொண்ணு கேட்குது. அதுக்கு வந்துட்டு டயாங் வந்துட்டு என் பேபி என் கூட தான் தங்குவா அப்படின்ற மாதிரி இவங்களை வந்துட்டு ஹக் பண்ணி அவன் செஸ்டோடு சாய்ச்சிக்கிறான். ஆமாம் தையங்கா நிறைய பேர் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி அவனை வந்துட்டு செஸ்டில் ஹிட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறீங்க. பொண்ணுக்கு செம்ம வைத்தறிச்சலாக இருக்குது. சரி இவங்கெல்லாம் ஜூஸ் என்ன குடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குது. ஆஹா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆஹா அப்படின்ற மாதிரி எடுத்து செக் பண்ணுறாங்க. இப்போ தானே வந்திருப்பீங்க, வந்துட்டு சரி நில்லுங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கிச்சன் போகுது. நீங்கள் வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே பேபி, ஒரு 3 month தான் முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கிளம்பிடலாண்டி, என்ன புரியுதா? அது வரை இருக்கணும். அப்பாட்ட சொல்லிட்டேன் இங்கே வீடு எதுனா பார்க்க சொல்லிட்டு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீடு கிடைச்சிச்சுன்னா கம்மனு வாங்கிட்டு அங்கேயே போயிடலாண்டி. எதுனா ஒன்று, இந்த 2 ஆப்ஷனில் எது ஒன்று நடக்குதோ நம்ம ஜூன் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதடி, நான் உனக்கு தான், எங்கேயும் போக மாட்டேன்டி அன்னைக்கு, நீ எந்தடி அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு கம்ஃபியாக பேசிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு அங்கே 2 சைடு அப்படியே போயிட்டுருக்கு ஒரு ஃப்ளோவில். இங்கெல்லாம் உட்காருந்தா சரிப்பட்டு வராது வா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்துட்டு நிலா வந்துட்டு ஜிம்மினை கூட்டிக்கிட்டு வந்துட்டு வா போவோம் அப்படின்ற மாதிரி இழுக்கிறா. எங்கடி அப்படின்னு ரூம் போகலாம் வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிடுது. டீ புட்டி சரியே இல்லடி, என்னை புட்டி கூப்பிட்டாத அப்படின்ற மாதிரியா சொல்கிறா. சரி ஓகே அழகி, நீ அழகி தானே, நிலா மாதிரி நீ அழகிடி, என் பேர் நிலா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி வா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு டட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறான். அவள் ஜூஸ் என்ன அது பார்த்துக்கலாம், இங்கே வேறு ஜூஸ் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் போகிறாங்க. நம்ம சங்குக்கு வந்துட்டு பேபி என்ன இங்கே உட்காந்துருக்கலாம் நிற்கா, என்ன டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி நிக்கி வந்துட்டு டைம் பார்க்குறா. அது ஒரு 6 o'clock மாதிரி நைட் டைம் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கலாட்டாலாம் அந்த பேக்கிங் பண்ணுறது அது இதுன்னு போயிட்டு ஒரு 6 o'clock மாதிரி ஆகிட்டுருக்கோம். வந்துட்டு 6 o'clock அப்படின்ற மாதிரி நிக்கி வந்துட்டு சங்குக்கு வந்துட்டு நிக்கி கிட்ட சொல்கிறா. அதுக்கு நிக்கி வந்துட்டு பேபி சன்செட் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நிக்கி கேட்குது. என்ன சொல்கிற? சன்செட் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகுது. இன்னைக்கு மச்சாமா பாய் பாய் பாய், எங்கடா டெரஸ்க்கு, நாங்களும் மூடிக்கிட்டு இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நாங்கள் இருக்கோம் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் டெரஸ் போயிடுறாங்க. ஒரு மாதிரி சன்செட் பார்க்க, சன்செட்டாக பார்ப்பாங்க அவங்க போய். சரி அவங்க விட்டுறலாம். நீங்கள் ஒரு சைடு தயங்களோட ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா பேபி நான் பார்த்து, க்யூட்டான மெமரிஸ் இல்லை அன்னைக்கு எனக்கு தெரியும்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தனே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னடி பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்வர்டாக ஒரு மாதிரி எம்ப்ரேஸ் பண்ணிட்டு அவங்கள பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு ஆமாம் அன்னைக்கு பார்த்தல ரொம்ப புதுசாக இருந்ததுடா டே, ஆனால் அதை விட அன்னைக்கு ஐயோ இன்னைக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துருச்சு, பதட்டமாக இருந்தது. நீ வந்துட்டு டக்குன்னு என்னென்னவோ பண்ணியா ரைஸ்லலாம் ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சில்ல, அது மாதிரி படப்படன்னு வந்துருச்சு, பயந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு அவனோட காதுகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவனை ஷோல்டர் மேலே சாஞ்சுக்கிட்டு பேபி இதெல்லாம் ஞாபகத்தை அது ஒரு மாதிரி இருக்குது, அது நான் தானான்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி அவன் ஹக் பண்ணுறான். நீ தான் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனோட ஹேண்ட் கிட்ட தான் அந்த பிளேஸ் கிட்ட வைக்கிறீங்க கையை. நீ பேபி இங்கே வேணாங்க ஆரியாலாம் இருக்காடி இரு, அவள் தூங்க போட்டோம், நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அவளுக்குலாம் ஏன் பயப்படுற, நீ யாருக்குமே பயப்படாமல் என்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க. அன்னைக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த ஹுட் ஹவுஸில் வந்துட்டியா, அதெல்லாம் வச்சு தடவணும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. மூட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி அவனை கிளப்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு செம்ம ஹைப்பில் தான் இருக்குது, நீங்கள் அவனை கிளப்பிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா, நானும் இப்போ நினச்சா கூட நான் வந்துட்டு இந்த காலேஜ்லாம் படிக்கும் போது 12th கிட்டலாம் வந்துட்ட பிறகு ஒரு வேளை அன்றைக்கி பண்ணியிருக்கலாமோ
இல்ல போயிருக்கலாமோ அப்படிலாம் தோணுச்சுடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஏ ஷோ அப்படின்ற மாதிரி உங்க வாயை பொத்திக்கிட்டு உங்க கணத்துல இதுல சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது தங்கம் இல்ல சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு சிக்ஸ்ல ஒரு மாதிரி பிக் பண்ணிக்கிட்டே வேணான்னுட்டு இருக்கான். வந்துட்டு கையெடு அப்படின்னு மாதிரி கை எடுத்துறீங்க. என்னடி அப்படின்னு மாதிரி அவன் கேட்குறான். எப்படி இருந்துச்சு தெரியுமா, மாறி இருந்ததுடா, எப்படி பண்ணுவோம், இந்த டைம் இல்லை ஓகேவா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தங்க பிள்ளைய எங்க பாரு இந்த மாதிரிலாம் கலப்பாத்தன ஷூ அப்படின்ற மாதிரி அவங்களை அப்படியே ஹக் பண்ணி டைட்டாக பிடிச்சிருக்கான். ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி பேசுறது அவனுக்கு ஐப்பாகுது. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவன் டாக்டர் ஆன பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு பொல்ல. அதான் உண்மைடாடே. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு 12th எக்ஸாம்லாம் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு தள்ளியே இருந்தீங்க இல்லையா, அப்பெல்லாம் வந்துட்டு இந்த லஸ்ட்லாம் போயிட்டு ஒரு லவ்வாவே மாறிடுச்சு எல்லாமே. ஸ்டார்டிங்ல என்ன லஸ்டாவே இருந்தாலும் ஒரு மாதிரி பார்த்த உடனே லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி போச்சு. பட் இருந்தாலும் இல்லை லஸ்ட் இருந்தது இல்லையா, ஆனாலும் லாஸ்ட் எல்லாம் போயிருச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, சுத்தமா இல்லை. எனக்கு வந்துட்டு பண்ணும், பட்டு லவ் மட்டும்தான். அதெல்லாம் இப்போ நினைச்சாலே அவனுக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்மெண்ட்டா நான் தான் இதெல்லாம் பண்ணனா, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்கே ஃபீல் ஆகுது. என்ன டாக்டர் அப்படின்ற போது அவன் வந்துட்டு நோ அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹேக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ தாண்டா எப்போ பார்த்தாலும் என்ன நோண்டுவேன், ஆனால் நான் இப்போ உன்னை நோண்டுறேன், பட் நீ வந்து வேணா சொல்கிறேன், என்னடா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அதுக்கு அப்போ எல்லாமே வேணும் அப்படி தோணுச்சுடி. இப்போ படிக்க நிறைய டாக்டர் வேற ஆயிட்டேனா, அதனால சுத்தம் அதெல்லாம் போயிடுச்சு. இந்த 5 இயர்ஸ்ல ஒரு டைம் கூட நான் பண்ணதில்லை, புரியுதா? நான் வந்துட்டு பண்ணதில்லைன்னா எதனா ஒரு பொண்ணு கூட போயிட்டேன்லாம் சொல்லாதன்னு நினச்சிக்காத, புரியுதா? செல்ஃபா கூட பண்ணதில்லடி, எல்லாமே விட்டேன். 12th முடிஞ்சிருச்சு எல்லாமே. கூட இருக்கும்போது அடிக்கடி பண்ணுவேனா, அப்பவே தனியா பண்றதுக்கு கூட பிடிக்காம போயிருச்சு. கூட இருந்தா மட்டும் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவேன். பட் 12th முடிஞ்ச உடனே சுத்தம் உன் நினப்பாவே இருந்ததா. அப்புறம் படிக்கிறது, உன் நினப்பு சக்ஸஸ் ஆகணும், உன் கூட வாழணும், லைஃப் லீட் பண்ணணும், குட்டி பேபிஸ் பெற்றுக்கணும், நிறைய பேபி பெற்றுக்கணும், அந்த ஆசையிலே வந்துட்டு இதெல்லாம் பெருசாகவே தெரியலடி அலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ உனக்கு வேணாவாடா தயங்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி பவுட் வச்சுட்டு சொல்கிறீங்க, ஒரு மாதிரி சேடா. அப்படி இல்லடி அலைக்கு, உன்னை பார்த்தாலே எனக்கு பண்ணும் போல தான் இருக்குது, அதெல்லாம் சொல்ல. டக்குன்னு காரியெல்லாம் இருக்காரு, ஒரு மாதிரி சை ஆகுது பேபி அப்படின்ற மாதிரி. இவங்க நெக்ல அவனோட ஃபேஸ் வச்சுக்கிறான். ஐயோ சை பேபி, நீ எப்படா அந்த ஷையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்பெல்லாம் அப்படின்னு ஒன்று. பேபி அப்புறம் பண்ணலாம் நைட்டுக்கா கன்ஃபார்ம் சத்தியமா அப்படின்ற மாதிரி நெக்ல ஒரு சின்ன பிக்டரா நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்கெம்லாம் பண்ணாத எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரியா வந்துட்டு ஹக் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஆரியா வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரா. தேங்க வந்துட்டு ஆனால் உங்கள் நெக்லே தான் அவனோட ஃபேஸ் வச்சுருக்கான். ஒரு மாதிரி உங்கள் ஹிப்பில் அவனோட ஹேண்ட் வச்சுட்டு உங்களை கிட்ட இழுத்து ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. அவனோட அவன் ஆரியாவே பார்க்கல, வரா. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறீங்க. உன்னால் என்னடே பண்ண முடியும் என் லவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெத்தாக ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறீங்க. இது வந்துட்டு வெஞ்சன்ஸ்லாம் இல்லை, என் பொருள் யார் கண்ணையும் பட விட மாட்டேன் இந்த மாதிரி ஆட்டிடியூடு. நீங்கள் வந்துட்டு உங்கள் பொருளை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி சாடாக வந்துட்டு டக்குன்னு ஸ்மர்க் பண்ணுறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, லைட்டாக ஸ்மர்க் பண்ணிவிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே வரா. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. டக்குன்னு ஆரியா வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து டேங்கிட்ட கொடுக்குறா. டேங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. சாரி ஹாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்மெண்ட் ஹாய் அப்படின்னு. ஹாய் ஜூஸ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாரி அப்படின்னுட்டு அவன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அவன் ஃபேஸே பார்க்கல, ஒரு மாதிரி கீழே முடிஞ்சிட்டே இருக்கான். இப்போ அவங்கக்கிட்ட அவன் வந்துட்டு ஜூஸை வந்துட்டு கொடுக்க வரா. நீங்கள் வந்துட்டு எடுக்கிறீங்க, பட் அவள் டக்குன்னு அந்த ஜூஸை எடுத்து அவங்க மேலே அப்படியே ஊற்றிடுறா. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு பார்க்குறீங்க, என்னோட மேலே ஊற்றிட்டா அப்படின்ற மாதிரி. அறிவில்லை உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்து ஸ்லாப் பண்ண போகிறீங்க. டக்குன்னு வந்துட்டு டேங்க் பிடிச்சிட்றான்.
என்னடி ஏன் அடிக்க போற இங்க போற தயாங்க மேல ஊத்திட்டா எல்லாத்தையும் எடுத்தே ஊத்துறான் அப்படின்னு. இல்ல தயாங்க நான் மேல எல்லாம் ஊத்தலடா, தெரியாம கைப்பட்டு ஊத்திக்கிச்சுடாடே, ஸ்லிப் ஆயிடுச்சுடா, வேற ஒண்ணும் இல்ல, நான் வேணும் பண்ணல, சாரி நான் வேணா கிளீன் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதுவா பேசுறா. தயாங்க இவன் சொல்றத நம்பாத, வேணும்னே தான் ஊத்துனா, அவ்வளவுதான் கிளாஸ் எடுத்து மேல ஊத்துனா தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா ரீ, அப்படி பேசாத, என்ன புரிஞ்சுக்கோடி, அது 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 ஏதோ கால் தவறி ஊத்திருக்கோண்டி, ப்ளீஸ் டி. தயா நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ற, நான் போய் சொல்லல, அவ வேணுதான் ஊத்துனா. ஹே ப்ளீஸ் டி, அவன் மேல இருக்க ஜலஸ்ல எல்லாம் அது மாதிரி பண்ணாதடி, அவன் கூட தாண்டி இருப்பேன். ஐயா சாரி, நீ போ, நான் வேணும் பண்ணல தயங்க, தெரியாம கால் தவறி பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கியூட்டா சொல்லுது. ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே, உங்களுக்கு தெரியுது அந்த ஸ்மர்க், ஆனா தயங்க தெரியல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே நீ தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டே ஆரியா, நீ போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு போறா. தயாங்க மேல நம்பிக்கை இல்லையாடா, வேணும்னு எதாண்டா ஊத்தனா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ப்ளீஸ் டி, கொஞ்சம் ஜலசிலாம் ஆகாது, நான் போகதான் மாட்டேன், கூட தாண்டி இருப்பா, அவ ஜஸ்ட் வேணா சொல்லிட்டால, விட்டுடி, ஏன்டி இப்படி சண்டைக்கெல்லாம் போற, அவ இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன, நம்ம வேற எங்கன்னா போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். மொத்தத்துல அவ பண்ண தப்ப மட்டும் அவன் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், அவன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னுட்டு. நான் போய் சொல்லல, அவன் வேணே தான் ஊத்தனா அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், அவ கூட நான் ஒண்ணு போயிட மாட்டேன், புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்றான். are you serious? நான் போய் சொல்லலடா, ரியலாதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இத பத்தி பேசிட்டாவில்ல, விடலாமா, முதல்ல நம்ப மாட்டேல தயா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. புரிஞ்சுக்கூட, இது அவ ஹவுஸ்டி, அவ வேணும்னு ஊத்தி இருக்க மாட்டா அப்படின்னு மாதிரி திருப்பி சொல்ல. நான் போறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் அப்புறம் வரேன் தயாங் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு வெளியே கிளம்புறீங்க. தயாங் வந்துட்டு நீ எங்க போற, நான் கார்டன்ல தான் இருக்கேன், தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்க கத்திட்டு போயிடுறீங்க. வந்துட்டு ஸோ அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரைட்டா இப்போ ஆரியாவோட ரூம் கிட்ட போறான். ஆரியாவோட ரூம் கிட்ட போனா அப்போ வந்துட்டு ரூம் வந்துட்டு டோர் வந்துட்டு லாக் பண்ணியிருக்காது, லைட்டா ஓப்பன்லேயே இருக்கும், அந்த பொண்ணு உள்ள போயிருக்கோம், வந்துட்டு சமாதானம் பட்டலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பான். ஃபினிஷ்ட். இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணா போதும், இவங்க 2 பேர்த்தையும் அசால்ட்டா பிடிச்சிடலாம். தான் ஜெனுது, அவளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அவ 6 இயர்ஸா லவ் பண்ணா, 5 இயர்ஸா லவ் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் பிரிஞ்சுதானே இருந்தாங்க, அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்க. நான் அவங்க கூட இருந்தேன், அவனை பத்தி எல்லாமே தெரியும், எப்படி அவனை கரெக்ட் பண்ணணும் தெரியும். இங்க இருந்து உன்னை தெறிக்க ஓட விடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவ ஈவலா ஸ்மர்க் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இத தயாங் வந்துட்டு வெளியே இருந்துட்டு, ஓ இந்த மாதிரி உனக்கு பிளான் இருக்கா, வெயிட் அண்ட் சீ. என்னோட பிளான உனக்கு தெரியாதுல்ல, பார்த்தலாம் என்ன பண்றேன்னு அப்படின்ற மாதிரி தயாங் ஒரு ஸ்மர்க் பண்ணிக்கிட்டு அவன் ஸ்ட்ரைட்டா அவங்கள தேடிதான் வரான். நீங்க ஒரு கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் வந்துட்டு ஓகே அவளுக்கு கொஞ்சம் நேரம் டைம்ஸ் கொடுக்கலாம், அவன் வந்துட்டு அவளே சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனே யோசிச்சுட்டு அவனோட ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரான். அவனுக்கு நல்லா தெரியும் நீங்க வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு உங்களை ஃப்ரீயா விட்டாங்கன்னா வச்சுக்க, நீங்களே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவீங்க, ஓகேவா. அதனால அவன் வந்துட்டு ஃப்ரீயா விட்டுருப்பான், அவனுக்கு நல்லா தெரியறதுனால வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டு டைம் பார்க்குறான். ஒரு 7:30. இன்னும் இந்த 2 ஜோடிங்க போனது இன்னும் ஆளையும் காணும், அட்ரஸையும் காணும். டேங் வந்துட்டு அங்கே போனால் ஒரு மாதிரி இருக்கும், ஃபோன் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ மச்சான், என்னடா அவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ற, சரியான மூமெண்ட்ரா, மூடிக்கிட்டு வச்சிரு இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் அந்த மாதிரி பேசலாம். என்னடா டே மச்சான் கிசுரா அமைதியாரா வைடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஃபோன் வச்சுட்டு அவன் பண்ண அவன் கண்டினியூ பண்றான். அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ்ஸினா போயிட்டு இருக்கு. ஐயோ கர்மம், இப்போ சங்குக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சங்குக்கு ஃபோன் பண்ணா வந்துட்டு, மச்சான் என்னடா பிரச்சனை,
டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு கூட? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணலாடா டேய். அப்புறம் என்ன மூச்சு வாங்குது? அது சும்மா கிஸ் தான், ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே இல்லை. டேய் எதுனா பெருசா பண்றாதுடா, கல்யாணம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தயங்கம் சொல்ல. ஒன்றும் இல்லை, சும்மா கிஸ் தான் போயிட்டு இருக்கு, நல்லா போல அப்படின்ற மாதிரி ஜகுக்கு வந்து மூச்சு வாங்கிட்டே சொல்றான். ஜகுக்கு ஃபோனா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. டேய் ஃபோன் வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஃபோன் வச்சிடறான். அங்கே ஒரு மாதிரி நிக்கலாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஸ்மெல் வருது, வேற ஒரு சவுண்ட் வருது. ஓகேவா, ஸ்மெல் இல்லை சவுண்ட் வருது. ஓகே, வந்துட்டு எல்லாம் ஹை ஸ்பீட்ல போறாடுங்க. நான் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கேன், எல்லாம் ஓடிட்டுக்கு, நான் மட்டும் நின்றுட்டு அப்படியே தவழ்ந்து போயிட்டு கிடையாது. சரிப்பட்டே வராது, எல்லாரும் போயிட்டு வின் ஆயிடுவாங்க, நான் மட்டும் போச்சு போ எல்லாமே சொதுப்பிச்சு. இந்த ஆரி அவள் தான் சொன்னியும் முடியல, உனக்கு இருக்குடி ஒரு நாள் இல்லை, உன் வீட்டில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்றேன் எழுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆகுது, மேபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டா கார்டனுக்கு அப்படின்னா வீட்டுக்கு அவுட்டர்ல பெருசா கார்டன் இருக்கும். ஒரு மாதிரி மரம் எல்லாம் நட்டுருப்பாங்க. அது வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ், ஒரு கொஞ்சம் தூரம் நடந்துட்டீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைட்ல ஒரு ஹுட் ஹவுஸ் இருக்கும். ஓகேவா, ஹுட் ஹவுஸ் தான் இருக்கும். அது வந்துட்டு பெருசா தயார் வந்து அங்க போக மாட்டான். ஆனா ஹுட் ஹவுஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி வுட் ஹவுஸ் பார்த்தாலே உங்க நினப்பாவே இருக்கும். அதனால அந்த வுட் ஹவுஸ்க்கே அவன் போக மாட்டான். ஒரு மாதிரி உங்க நினப்பாவே இருக்கும், உனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், அழுகெல்லாம் வரும். அதனால அந்த வுட் ஹவுஸ்க்கு அவன் போகவே மாட்டான். அவன் வந்துட்டு சுற்றி பார்க்குறான், கார்டனில் எங்கேயுமே இல்லை. அவன் வந்துட்டு ஒரு வேளை வுட் ஹவுஸ் போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு வந்துட்டு உங்களை தேடி வரான். ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது, டிம் லைட்ஸ் தான் அங்கங்கே எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் தூரமாக வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ வுட் ஹவுஸ்ல வந்துட்டு லைட் எரியுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா லைட் நம்ம போட்டாதான் லைட் எரியும். ஓகேவா, அதனால உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். போ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு இந்த ஹவுஸ்குள்ள வரான். குட்டி பிளேஸ், ஒரு மாதிரி சின்ன ரூம் தான். அதுக்குள்ள ஒரு பெட்டு, தலைக்கறி பில்லோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. தென் ஒரு டேபிள் இருக்கும். டேபிள் மேல ஜூஸ் என்ன வச்சுக்கிறதுக்கு அந்த பிளேஸ் இருக்கும். சாரிடா, அந்த மாதிரி பிளேஸ் இருக்கும். வந்துட்டு அதுக்குள்ளே வரத்துக்கே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வுட் ஹவுஸ்குள்ளே வந்துட்டு அவளை பார்த்தது. ஐயோ எல்லாம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரான். ஸ்டெப் சைடு உள்ளே வரான். டோரை வந்துட்டு லைட்டாக சாத்தி விட்டுருக்கு. டோர் ஓப்பன் பண்ணுறான். லைட்டாக சவுண்ட் வரும்ல, வுட் ஹவுஸ்லாம் சவுண்ட் வருது. நான் பார்த்து உள்ளேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்களா, அப்போ வந்து ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு கிராப் டாப்பும் போட்டிருப்பீங்க, மாற்றி போட்டிருப்பீங்க. வந்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை தூக்கத்தில் ஒரு மாதிரி அழுது தூங்கியிருப்பீங்க. அந்த பெட் வந்துட்டு கொஞ்சம் குட்டி தான், ஒரு ஆள் தான் படுக்க முடியும். கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேவா, ஒரு ஆளுக்கு மேலே படுக்கலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் படுத்துக்கலாம், அந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்கும். வந்துட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் வந்து படுத்துருக்கீங்க. உங்கள் கீழே இருக்க ஸ்கர்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மேலெல்லாம் தூக்கியிருக்கும். ஒரு டைஸ்லாம் நல்லா ரிவீல் ஆகும். உங்கள் ஹிப்லாம் நல்லாவே தெரியும். நான் வந்துட்டு உள்ளே வரான். ஓயான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வரான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. மூச்செல்லாம் வாங்குறதுலாம் தெரியும் இல்லையா. வந்துட்டு தூங்கியிருக்காளா அப்படின்ற மாதிரியே அவன் சுற்றி பார்க்குறான். அந்த டேபிளுக்கு கீழே வந்துட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன சேர் போட்டிருப்பாங்க. வந்துட்டு இந்த சேர் இழுத்து உங்கள் பக்கத்தில் போட்டு அது மேலே உட்காந்துட்டு உங்களை ஒரு 2 minutes அட்மைர் ஆகிறான். அவனுக்கு அப்படியே உங்களோட அந்த சின்ன வயசுல ஞாபகம் தான் வருது. இந்த 6th படிக்கும் போது உங்ககிட்ட கொஞ்சம் இன்டிமேட்டாக இருந்திருப்பான் இல்லையா. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்க மாட்டான், பட்டு அது க்ளோஸ் தான். அது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்திருப்பான். அந்த சீனில் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி தானே ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ஒரு மாதிரி ரிவெலிங்காக அந்த வுட் ஹவுஸ் அது இதுன்னு எல்லாமே ஸ்க்ளாஷ் ஆகுது. உங்களோட வயசு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே அப்படியே கொஞ்சம் புதுசுன்னு ஆகிட்டீங்க. வந்துட்டு 6th படிக்கிற பிள்ளை மாதிரிலாம் இல்லாடி இப்போது நல்லா புதுசுன்னு ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியே அவன் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அப்படியே ஒரு அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்கான். அப்படியே இருக்கடி அப்படின்ற மாதிரி அவனுக்கு அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 5 years ஒரு மாதிரி தவம் மாதிரி இருந்திருப்பான்.
இல்லாமல் ஒரு 6 இயர் கிட்டத்தட்ட ஓகேவா 5 இயர்ஸ் தான் சொல்லணும் ஓகேவா. ஏன்னா இன்னும் தூரில் ஒரு 3 மந்த் இருக்குது. நீங்கள் அப்போது வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்பீங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்த பிறகு சுத்தமாக டச் இருந்திருக்காது. ஒரு மாதிரி ஹக்கு ஒரு மாதிரி நல்லாக்க ஒரு கிசஸ் அப்படி போயிட்டுருக்கோம் பிக் மாதிரி. ஆனால் இப்போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தூங்கியிருப்பீங்க. அவனுக்கு கண்ணை பார்க்குறான். ஒரு மாதிரி டிஎஸ்சியாக இருக்குது. வந்துட்டு சாரிடி அப்படின்ற மாதிரி அப்படியே எழுறான். எழுந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணாமலே ஓகேன்னா சொல்லியிருக்கா. பட் அப்பா என்ன நினச்சிக்குவாளோ பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் மேலே ஓவராகி வரான். அந்த பெட்டில் ப்ளீஸ்லாம் இல்லை, நல்லா ஓவராகி வந்துட்டு உங்கள் ஹிப்பில் அவனோட ஃபேஸ் வச்ச மாதிரி அவன் படுக்கிறான். லென்த்தெல்லாம் நீளமாக இருக்கும், பட்டு அகலம் மட்டும் கம்மி. அதனால் ஒரு மாதிரி அவங்க ஹிப்பில் அவனோட ஃபேஸை வந்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உள்ள இந்த டாப்குள்ளே வந்துட்டு வரான். நீங்கள் வந்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெளிறீங்க. வந்துட்டு ஃபேஸ் வச்சுட்டு அந்த கிராப் டாப்குள்ளே வந்துட்டு உங்கள் அந்த கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்து வழியாக அவனோட கழுத்து எடுத்துகிட்டு வந்துட்டான் வெளியே. ஒரு மாதிரி ஹெட்டு வந்துட்டு உங்களுக்கு நேராக இருக்குது. ஹெட்டு வந்துட்டு ஹயான் 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 வேக்கப் ஹயான் அப்படின்ற மாதிரி உங்களை பொறுமையாக கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு அப்படின்றீங்க. ஒயான் ஒயான் வேக்கப் டி ஒயான் வேக்கப் டி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு என் கூட சண்டை போடல போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒயான் வேக்கப் ப்ளீஸ் பேபி வேக்கப் அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறான். ஏன் அப்படி பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி கண்ணை லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே பார்க்குறீங்க. வந்துட்டு உங்கள் செஸ் கிட்ட படுத்துட்ருக்கான். அவன் வந்துட்டு படுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒயான் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்ட்டான். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க. கீழே வந்துட்டு நல்லா உங்களுக்கு டச் ஆகுது. நீங்கள் வந்துட்டு தொயம் என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. I can control Ryan. இவரை ஞாபகம் பார்த்துட்டியா? அந்த 3 இயர்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே இருக்கடி நீ கையேண்டா அங்கே வைக்கிற வேணாம் எந்திரி. அந்த 3 இயர்ஸில் இப்போ உள்ள போட்டும் புரிஞ்சுக்கோடி அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு மாதிரி அஸ்கி வயசில் உங்ககிட்ட பேசியிருக்கான். செம்ம ஹிப்பில் இருக்கான். உங்களுக்கு நல்லா தெரியுது. வேணாம் நீ அந்த ஆரியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ண, போ அவள்கிட்ட போய் பேச போ அப்படின்ற மாதிரி அவனை வந்துட்டு அவனை துரத்துறீங்க. வந்துட்டு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோடி வயசாயிடுச்சுடி ப்ளீஸ் பேபி ஐ கேன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு தாயோங் அப்படின்றீங்க. ப்ளீஸ் 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 அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சிட்டே உங்கள் கிராப் டாப்லேருந்து அவனோட ஹெட்டை எடுக்கிறான். ஏ நோ போ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏ நோ சொல்லாதடி அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறான். நோ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீ என்ன நான் சொல்கிறது எந்த நானே எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவங்க சிக்ஸு உங்கள் ஃபோர்ஹெட்டு அந்த இடத்துலலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி நெக்கிட்ட ஜாலைன்லாம் நோ 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 அப்படின்ற மாதிரி நீட்டிக்கிங்க. சாரிடா பேக்ரவுண்டில் இந்த சாங்கு வேறு சனியை சரி விட்டு தொலைங்க. ஐயோ நல்ல சீனில் இந்த மாதிரி கட் பண்ண எனக்கே பிடிக்கல. இந்த மாதிரி ஆகுதுரா. சரியா சரி வாங்க திருப்பியும் அதிலேயே ஜாயின் ஆகிக்கலாம். அதே வருமானு தெரில. சரியா ஓகே அப்படியே ஸ்டார்ட் டு உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்கள் வந்துட்டு நோ 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 அப்படின்னு இருக்கீங்க. நோ நான் விட மாட்டேன், எனக்கு வேணும் அவ்வளோதான்
அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வந்துட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிதான், அவனோட பேண்ட்லாம் பறக்குது. வந்துட்டு திருப்பியும் அதே பொசிஷனில் அன்னைக்கு இந்த மாதிரி உட்காரான். நீங்கள் வந்துட்டு நோடா பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் கண்ட்ரோலாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் அன்னைக்கு பண்ண மாதிரியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். நோ 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் வந்துட்டு அசையாதா 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவன் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறான். வந்துட்டு இன்சைட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறான். ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. பொறுமையாக எடுக்கிறான். திடீர்னுங்கிறதுரா வலிக்குது தயங்கா அப்படின்றீங்க. அவன் அப்படியே கொஞ்சம் வெளியே எடுக்கிறான். ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. வந்துட்டு சாரி பேபி பிளட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது உங்களை பார்த்து சொல்கிறான். அப்படியே அசையாத வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வெயிட் 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 அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவனோட ஷர்ட் எடுக்கிறான். ஷர்ட் எடுத்துட்டு ஷர்ட்டே எடுத்துக்கிற ஒயிட் ஒரு நாள் அமைதியாரு, நான் அதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஷர்ட் எடுத்துரு அதை துடைக்க போகிறான். டி ஒயிட்ஷேட்ரா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அமைதியாரு அப்படின்ட்டு அவன் வந்துட்டு அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு அந்த இடம்லாம் கொஞ்சம் வந்துட்டு தொடச்சி வர்றான். தென் அப்போ என்னங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. தென் அகெயின் ஸ்டார்டட் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே அப்படியே சைடில் பார்த்தா டோர் வந்துட்டு லைட்டாக ஓப்பன்லேயே இருக்கும். வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்காது. வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு 2 கண்ணு பார்த்துட்ருக்கு. கிட்டத்தட்ட அந்த நோ அப்படின்னும் போது இந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் வரைக்கும் ஆரியா அவங்கதான் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இன்னும் இனி செட் ஆகாது வேணாம், இவ்வளோ இது பார்த்த பிறகு எதுக்குப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுட்டு அவங்க கார் எடுத்துட்டு அது கிளம்பிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே இங்கே போயிட்டு சரி ஸ்வீட் எண்டிங் இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா. கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருந்தா சாரி, ஹெட்ஃபோன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி போதுண்டா பட் மீஸ்ல எழுத பார்த்துங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த எஃப்எஃப். இதான் ஃபைனல் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா, பாய்.